மிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது வந்து எல்லாவா என்ன சூஸோட எபிசோட் 4. சரி, நம்ம இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸோ கீழே வந்து பார்ட்டிலாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எல்லோரும் வர வந்து ஆரம்பிச்சிடுறாங்க. ஜங்குக்கும் கீழே இறங்கி வரான். வந்து டேஹங் வந்து தேடுறான். ஆனால் வந்து டேஹங் இல்லை. உடனே வந்து அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட நின்று பேசிகிட்டு இருக்கான். கொஞ்ச நேரம் கழிச்சு டேஹங் வந்து இறங்கி வரான். அப்போ வந்து டேஹங் வந்து அப்படியே டைரெக்டாக ஹோசக்கிட்டையும் இவங்கிக்கிட்டேயும் போய் உட்காந்துறான். கொஞ்ச நேரம் கழிச்சு டேஹங் அங்கே இருக்கிறத பார்த்து ஜங்குக் வந்து டேஹங் கிட்ட வந்து வரான். ஸோ ஜங்குக் வந்தோடனே இவங்கி வந்து சொல்கிறான், தேங்க்யூ ஸோ மச் ஜங்குக், நீ இன்னைக்கு இல்லைன்னா நாங்கள் என்ன பண்ணியிருப்போனே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்கி வந்து சொல்கிறான். நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் வந்து சொல்கிறான். சொன்னோடனே ஹோசக் வந்து அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். நீங்களாம் என்னை வந்து மிஸ் பண்ண மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் வந்து அப்படியே பவுட் பண்ணுறான். அதை வந்து டேஹங் பார்த்து சிரிக்கிறான். ஜங்குக் வந்து ரொம்ப க்யூட்டாக இருக்கான்னு சொல்லிட்டு. ஐயோ, என்னோடய பேபிக்கு வந்து ரொம்ப சேடாக இருக்கா, நீ எதுக்கு சேட் ஆகுற, நாங்களும் தான் உன்னை மிஸ் பண்ணுவோம், அதுவும் இல்லாமல் உன்னைய விட நிறையாவே மிஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹோசக் வந்து சொல்லி ஜங்குக்கை வந்து ஹக் பண்ணுறான். அப்படியே இவங்க 4 பேருக்கு வந்து கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருக்காங்க. டேஹங் வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு எனக்கு வந்து தாகமாக இருக்குது, நான் போய் வந்து ஜூஸ் குடிச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு டேஹங் வந்து போகிறான். அங்கே பார்த்தா டேஹங் வந்து ஒன்று ஆர்டர் பண்ணுவான். அது பக்கத்தில் இருக்கவங்க வந்து ஒரு ஆல்கஹால் ஆர்டர் பண்ணுவாங்க. அப்போ பார்த்தா டேஹங் வந்து அவங்களுக்கு ஆர்டர் பண்ணதை எடுத்து வச்சுருப்பான். அப்போ வந்து அவன் வந்து அப்படியே ஜங்குக்கை பார்க்குறான். ஜங்குக்கை பார்த்தா வந்து அவன் வேறு ஒரு பொண்ணோட நின்று டான்ஸ் ஆடிட்டுருக்கான். அப்படியே டேஹங் வந்து நின்று முறைச்சிட்ருக்கான். அப்படியே கையில் இருந்த ஆல்கஹாலையும் அப்படியே ஃபுல்லாக குடிச்சிடுறான். அப்படியே ஜங்குக்கை வந்து முறைச்சி பார்த்துட்டே நின்றுட்டுருக்கான். அப்படியே டேஹங் வந்து ஜங்குக்கே முறைச்சி பார்த்துட்டு இருக்கான். இப்போ வந்து ஜங்குக் வந்து டேஹங்கை பார்க்குறான். அவன் தனியாக நிற்கிறனால ஜங்குக் வந்து அந்த பொண்ணுகிட்ட இந்த வந்துடுறேன்னு சொல்லிட்டு இங்கே டேஹங் கிட்ட வந்து வரான். வந்தோடனே டேஹங் வந்து நீ எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் வந்து கன்ஃபியூஸ் ஆகி கேட்குறான். நீ தான் அந்த பொண்ணு கூட நல்லா ஜாலியாக இருந்தியே அப்படின்னு சொல்லி டேஹங் வந்து சொல்கிறான். அப்படி ஜங்குக்கு வந்து கன்ஃபியூஷனை பார்க்குறான். இங்கே பாரு, இப்போ கூட அவள் வந்து உன்னை தான் பார்த்துட்ருக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அவனே வந்து ஜங்குக்கு வந்து சிரிக்கிறான். நீ ஜெலஸாக இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். கேட்டோடனே வந்து டேஹங் இல்லையே, நான் எதுக்கு ஜெலஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ இல்லையா அப்படின்னு சொல்லி ஜங்குக் கேட்குறான். கேட்டோடனே வந்து ஆமாம், அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி டேஹங் வந்து சொல்கிறா. சரி, அப்போ போய் நான் திருப்பி போய் டான்ஸ் ஆடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் வந்து அந்த பொண்ணு கூட சேர்ந்து டான்ஸ் ஆடுறான். இங்கே வந்து டேஹங் வந்து அப்படியே ஜெலஸியில் ஜங்குக்கை வந்து பார்த்துட்ருக்கான். ஜங்குக்கும் நல்லா தெரியுது டேஹங் வந்து அவள் ஜெலஸ் ஆகிருக்கான்னு சொல்லி. அதனால் வந்து அவன் வந்து அதை ஃபன்னாக எடுத்துக்கிறான். இன்னொரு கிளாஸ் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு டேஹங் வந்து அந்த கிளாஸை வைக்கிறான். அப்போ வந்து அவங்க வந்து ஃபுல்லாக பவர் பண்ணி தராங்க. அப்படியே டேஹங் வந்து 4-5 கிளாஸை வந்து குடிச்சிடறான். குடிச்சோன்னே பார்த்தா அவன் கொஞ்சம் ட்ரங்க் ஆயிடறான். இப்படி இன்னும் ஜங்குக்கே பார்த்துட்டு இருக்கான். அவன் வந்து அந்த பொண்ணு கூட டான்ஸ் ஆகிட்டு இருக்கான். இவனுக்கு வந்து பொறுக்கவே முடியல. உடனே வந்து இவன் ஜங்குக் பக்கத்தில் வந்து போகிறான். போய் அந்த பொண்ணை வந்து தள்ளி விட்றான். தள்ளி விட்டோன்னே அந்த பொண்ணு என்ன அப்படின்னு சொல்லி கேட்க வரா. உடனே வந்து ஜங்குக் வந்து அந்த பொண்ணை வந்து ஸ்டாப் பண்ணி அனுப்பிச்சி விட்றான். அப்போ வந்து டேஹங் வந்து அப்படி ஜங்குக்கோட கழுத்துக்கு பின்னாடி அப்படியே கையை போட்டு நிற்கிறான். ஜங்குக்கு வந்து ஒன்றுமே பண்ணாமல் அப்படியே நின்று டேஹங்கே பார்க்குறான். நீ ஏன் கூட டான்ஸ் ஆட மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். டேஹங் வந்து அப்படி ஜங்குக்கோட கையடிச்சு அவனோட இடுப்பில் வந்து வைக்கிறான். வச்சுட்டு இவங்க 2 பேரும் அப்படியே லைட்டாக வந்து டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க. அப்போ வந்து டேஹங் வந்து அப்படியே ஜங்குக்கோட லிப்ஸை வந்து பார்க்குறான். பார்க்குறத வந்து ஜங்குக்கும் நோட்டீஸ் பண்ணுறான். அப்படியே டேஹங்கை பார்க்குறான். ஜங்குக் அப்படின்னு சொல்லி டேஹங் வந்து கூப்பிட்றான். கூப்பிட்டோன்னே ஜங்குக் வந்து என்னது அப்படின்னு சொல்லி கேட்குறான். உடனே வந்து டேஹங் நான் உன்னை கிஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். கேட்டோடனே ஜங்குக் வந்து ஒன்றுமே சொல்லாமல் அப்படியே நிற்கிறான். அப்போ வந்து டேஹங் வந்து அப்படியே ஸ்லோவாக ஜங்குக் பக்கத்தில் வந்து கிஸ் பண்ண வரான். டேஹங் பக்கத்தில் வரதை பார்த்து ஜங்குக் வந்து கொஞ்சம் பின்னாடி போயிடறான். பின்னாடி போனோடனே டேஹங் வந்து அப்படியே கன்ஃபியூஸ் ஆகி ஜங்குக்கை வந்து பார்க்குறான். உடனே வந்து ஜங்குக் வந்து டேஹங்கோட கையை பிடிச்சி வேறு ரூமுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறான். கூட்டிகிட்டு போய் அங்கே வந்து 2 பேர் நிற்கிறாங்க. நீ குடிச்சிருக்கியா அப்படின்னு சொல்லி ஜங்குக் வந்து கேட்குறான். கேட்டோடனே டேஹங் வந்து இல்லையே, நான் வந்து ஜூஸ் தான் கேட்டேன், அவங்க தான் என்னமோ கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு டேஹங் சொல்கிறான். நீ குடித்தது ஜூஸ்லாம் ஒன்றும் இல்லை, இது வந்து ஆல்கஹால் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்கிறான். இல்லையே, நான் ஜூஸ் தான் கேட்டேன், அவங்க என்னை ஏமாற்றிட்டாங்களா, நான் இப்போ கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு டேஹங் வந்து போகிறான். உடனே வந்து ஜங்குக் வந்து டேஹங்கோட கையை வந்து பிடிக்கிறான். அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நீ ஃபஸ்ட்டு போய் தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் வந்து சொல்கிறான். சொன்னோடனே அப்படியே டேஹங் வந்து தள்ளாடிட்டு நிற்கிறான். வா, நம்ம 2 பேர் சேர்ந்து தூங்குவோம் அப்படின்னு சொல்லி டேஹங் வந்து சொல்கிறான். சொன்னோடனே ஜங்குக் வந்து அப்படியே ஷாக் ஆகி பார்க்குறான். வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேஹங் வந்து ஜங்குக்கை பிடிச்சி இழுக்கிறான். உடனே வந்து ஜங்குக் வந்து விடு விடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ அப்படி இப்போ இவங்க 2 பேர் இது பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்படியே 2 பேர் வந்து பெட்டில் வந்து விழுந்துடுறாங்க. ஜங்குக் வந்து கீழேயும் டேஹங் வந்து மேலேயும் இருக்கான். உடனே இவங்க 2 பேரும் எப்படி பார்த்துட்டே இருக்காங்க. அப்போ வந்து டேஹங் வந்து ஜங்குக்கோட லிப்ஸை வந்து பார்க்குறான். பார்த்துட்டு அப்படியே க்ளோஸாக போய் ஜங்குக்கோட லிப்ஸில் வந்து கிஸ் பண்ணுறான். ஜங்குக் வந்து அப்படியே ஷாக்காகி அப்படியே படுத்துருக்கான். அப்போ கொஞ்சம் நேரம் அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு டேஹங் வந்து அப்படியே பின்னாடி வரான். உடனே வந்து ஜங்குக் வந்து டேஹங்கோட நெக்கை பிடிச்சி கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடறான். அப்படி வந்து டேஹங் இப்போ கீழேயும் ஜங்குக் வந்து மேலே வந்து இவங்க 2 பேரும் இப்படியே கிஸ் பண்ணிகிட்ருக்காங்க.
ஸோ அப்படியே கொஞ்சம் நேரம் கிஸ் பண்ணி முடிச்சுட்டு ஜங்குக்கு வந்து அப்படியே கிஸ்ஸை பிரேக் பண்ணி டேஹங்கோட கணத்தில் வந்து கையை வச்சு அப்படியே தேய்ச்சி விட்றான். அப்போ டேஹங் வந்து அப்படியே ஜங்குக்கே பார்த்துட்ருக்கான். பார்த்துட்டு இருந்து அப்படியே கண்ணை மூடி வந்து தூங்க ஆரம்பிச்சிடுறான். தூங்க ஆரம்பித்தோடனே ஜங்குக்கு வந்து சிரிக்க ஆரம்பிச்சிடறான். நீ ரொம்ப க்யூட், அது உனக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து சொல்கிறான். ஆனால் டேஹங் வந்து தூங்கிட்டுருக்கான். உடனே வந்து ஜங்குக்கு வந்து சிரிச்சிட்டு டேஹங்கோட நெத்தியில் வந்து கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே டேஹங் போர்வையெல்லாம் பொத்தி விட்டு அங்கேருந்து வெளில போகிறான். ஸோ ஜங்குக்கு வந்து கீழே போய் ஹொசோக்கை வந்து பார்த்து சொல்கிறான். டேங் வந்து இந்த கெஸ்ட் ரூமில் வந்து தூங்கிட்டு இருக்கான், நான் கிளம்புறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். ஸோ மறுநாள் காலையில் வந்து டேஹங் வந்து எந்திரிக்கான். எந்திரிச்சோன்னே அவன் தலை வந்து ரொம்ப வலிக்குது. அப்படியே தலையில் கை வச்சுட்டு உட்காந்துருக்கான். அப்படியே சுற்றி முற்றி ரூமை பார்க்குறேன், இது என்னோடய ரூம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு தலையில் கை வச்சுட்டு அப்படியே கண்ணை மூடுறான். அப்போ பார்த்தா அவனுக்கு நேற்று நடந்தது ஃபுல் ஞாபகம் எடுத்து உடனே வந்து வாயில் கை வச்சு அப்படி ஷாக்காகி உட்காந்துருக்கான். நான் ஜங்குக்கு கிஸ் பண்ணி ஐயோ இப்படி எப்படி அப்படின்னு சொல்லிட்டு டேஹங் வந்து சொல்லிகிட்டு இருக்கான். இதெல்லாம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு டேஹங் வந்து சொல்கிறான். பார்த்தா அங்கேருந்து ஹோசோக்கு வந்து வரான். என்ன எப்படி அப்படின்னு சொல்லி கேட்குறான். கேட்டோடனே டேஹங் வந்து கிஸ் அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே ஹோசோக்கு வந்து என்னது கிஸ்ஸா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்படின்னு சொல்லிட்டு டேங் வந்து கன்ஃபியூஸாக ஹோசோக்கை வந்து பார்க்குறான். நீ தானே இப்போ கிஸ்ஸுன்னு சொன்ன அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே டேஹங் வந்து இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே நீ ஓகே தானா அப்படின்னு சொல்லி ஹோசோ கேட்குறான். நான் ஓகே தான், எனக்கு இந்த தலைவலி தான் கொஞ்சம் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே அதனால தான் நான் வந்து இதை கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேப்லெட்டையும் சூப்பையும் காட்டுறான். டேங் வந்து அதை பார்த்துட்டு தேங்க்யூ ஸோ மச் ஹியூங் அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே அப்படியே டைமை வந்து பார்க்குறான். நான் டக்குன்னு கிளம்பணும், எனக்கு லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே ஹோசோக்கு வந்து அம்மா நீ வந்து யூங்கியோட க்ளோத்ஸ் வந்து போட்டுக்கோ அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே டேஹங்கும் சரின்னு சொல்லி மாத்திரையெல்லாம் போட்டுட்டு ஆஃபீஸ் கிளம்பி போயிடறான். ஸோ இந்த சைடு வந்து ஜங்குக்கு வந்து இன்னும் தூங்கிட்டே இருக்கான். அப்போ வந்து ஜிமின் வந்து ஜங்குக்கோட ரூமுக்கு வந்து வரான். வந்து ஜங்குக்கு எந்திரி அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே ஜங்குக்கு எந்திரிக்கவே மாட்டான். உடனே வந்து ஜிமின் வந்து ஜங்குக்கு வந்து அடித்து எழுப்புறான். உடனே வந்து என்னாச்சு ஹோங் அப்படின்னு சொல்லி கேட்குறான். கேட்டோடனே ஜிமின் வந்து சொல்கிறான், நீ இன்றைக்கி என் கூட ஆஃபீஸ் வரையில அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே ஜங்குக்கு வந்து அப்படியே கன்ஃபியூஷனாக பார்க்குறான். அப்போ தான் அவனுக்கு ஞாபகம் வருது, இன்றைக்கி வந்து போகிறேன்னு சொல்லியிருப்பான்ல, அதெல்லாம் அவனுக்கு ஞாபகம் வருது. ஆமாம்ல, நான் டக்குன்னு போய் ரெடி ஆகிட்டு வந்துடுறேன், என்னோட பிரதரையும் இல்லை அவனை வந்து பார்க்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து பாத்ரூமுக்கு ஓடுறான். ஸோ இவங்க 2 பேர் ரெடி ஆகிட்டு அப்படியே ஆஃபீஸ்க்கு வந்து வராங்க. இந்த பக்கம் பார்த்தா ஆஃபீஸில் வந்து டேஹங் வந்து அப்படியே உட்காந்து ஃபோனில் கை வச்சுட்டே உட்காந்துருக்கான். நான் ஜங்கு கிட்டே என்ன சொல்லுவேன், எப்படி பேசுகிறது அப்படின்னு சொல்லிட்டு டேஹங் வந்து யோசிச்சுட்ருக்கான். அப்போ வந்து சிம்பிளாக வந்து குட் மார்னிங் அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து மெசேஜ் அனுப்புகிறான். நான் டக்குன்னு ஜங்கு கிட்டே வந்து என்னோடய லவ்வை சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டேஹங் வந்து ப்ளஷ் பண்ணிட்டு உட்காந்துருக்கான். ஸோ இவங்க 2 பேர் வந்து அப்படியே ஜிமினோட கேபினுக்கு வந்து போய் உட்காடுறாங்க. உட்காந்தோடனே ஜிமின் வந்து ஜங்குக்கை பார்த்து சொல்கிறான், நான் வந்து அவனை வந்து கால் பண்ணி கூப்பிட்றேன், ஆனால் நீ வந்து ஒன்றுமே சொல்லக்கூடாது அவன் முன்னாடி, சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து சொல்கிறான். சொன்னோடனே ஜங்குக்கு வந்து ஸ்மைல் பண்ணுறான். ஸ்மைல் பண்ண ப்ளீஸ் ஒன்றும் சொல்லிடாத, நான் தான் அவன்கிட்ட சொல்லணும், நீ ஒன்றும் சொல்லிடாத அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து சொல்கிறான். சொன்னோடனே ஜங்குக்கு வந்து சரி நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன், நான் சார் பார்த்துட்டு நான் இங்கேருந்து கிளம்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்கிறான். உடனே ஜிமின் வந்து கால் பண்ணி என்னோடய கேபினுக்கு வா அப்படின்னு சொல்லி டேஹங் கிட்ட வந்து சொல்கிறான். உடனே டேஹங் வந்து உள்ளக்குள்ளே வரான். டேஹங் வந்து உள்ளக்குள்ளே வந்தோடனே ஜங்குக்கு வந்து பார்த்து ஷாக் ஆகிடுறான். இங்கே வந்து டேஹங்கும் ஜங்குக்கை பார்த்து ஷாக் ஆகிடுறான். ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு டேஹங் வந்து சொல்கிறான். ஜிமின் வந்து அப்படியே கன்ஃபியூஸ் ஆகி பார்க்குறான். உனக்கு இவனை முன்னாடியே தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து டேஹங் கிட்ட கேட்குறான். கேட்டோடனே ஆமான்னு சொல்கிறான். ஆமாம், நாங்கள் வந்து ஹோசோக் ஹுங்கோட பார்ட்டியில் தான் மீட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து சொல்கிறான். பார்ட்டின்னு சொன்னோடனே டேஹங் வந்து நேற்று நடந்தது வந்து ஞாபகம் வருது. உடனே அவன் கீழே குனிஞ்சு வந்து ப்ளஷ் பண்ணுறான். இங்கே வந்து ஜங்குக்கும் ஞாபகம் வந்து அப்படியே கையை முறுக்கிட்டு அவன் கொஞ்சம் கோமா அப்படியே நிற்கிறான், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். நீ என்னை எது கூப்பிட்ட அப்படின்னு சொல்லிட்டு டேஹங் வந்து ஜிமின்கிட்ட கேட்குறான். உடனே வந்து ஜிமின் வந்து நீ அந்த காங்கோட ஃபைல் வந்து ரெடி பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். கேட்டோடனே நான் ரெடி பண்ணிட்டேன், மிஸ்டேக்ஸ் ஏதாச்சும் இருக்கான்னு பார்த்து நான் செக் பண்ணிவிட்டு நான் உனக்கு அனுப்பிச்சி விட்றேன் அப்படின்னு சொல்லிடுறான். சொன்னோடனே ஜிமின் வந்து சரி நீ இப்போ போகலாம் அப்படின்னு சொல்கிறான். உடனே வந்து டேஹங் வந்து போகிறதுக்கு முன்னாடி ஜங்குக்கை பார்த்து பாயின்னு சொல்கிறான். ஆனால் ஜங்குக்கு வந்து ஒன்றுமே சொல்லாமல் இருக்கான். இங்கே டேஹங்க்கு வேலை இருக்கிறனால அவன் அப்படி அதை பெருசாக எடுக்காமல் அங்கேருந்து போயிடுறான். டேஹங் போனோடனே வந்து ஜிமின் வந்து அப்படியே ஜங்குக்கை பார்க்குறான். உனக்கு டேஹங்க முன்னாடியே தெரியும், நீ ஏன் என்கிட்ட சொல்லலை அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே ஜங்குக்கு வந்து எனக்கு எப்படி தெரியும் நீ டேஹங்க தான் லவ் பண்ணுறேன்னு சொல்லி, நீ என்கிட்ட ஏதாச்சும் ஃபோட்டோ காட்டினியா என்ன அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே ஆமாம்ல அதுவும் சரிதான் அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து சொல்கிறான். சரி நீ டேஹங்கை பற்றி என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து கேட்குறான். கேட்டோடனே ஜங்குக்கு வந்து அப்படியே ஜிமினை பார்க்குறான். டேஹங் வந்து ரொம்ப நல்ல பையன், அவன் வந்து பெர்ஃபெக்ட்லி உனக்கு வந்து சூட் ஆவான் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து சொல்கிறான். உடனே வந்து ஜிமின் வந்து சிரிக்கிறான். சிரித்தோடனே ஜங்குக்கு வந்து சரி நான் இப்போ போகிறேன், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடறான். ஜங்குக்கு வந்து டக்குன்னு ஆஃபீஸ்லேருந்து கிளம்பி அவன் காரில் வந்து உட்காந்துருக்கான். இங்கே என்ன நடக்குது எனக்கு ஒன்றுமே புரியலை, டேஹங்கியா ஜிமின் வந்து லவ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து அப்படியே தலையில் கையை வச்சுட்டு உட்காந்துருக்கான்.
நேற்று ராத்திரி ஷிட் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து அப்படியே கோமா வந்து உட்காந்துருக்கான். இல்லை இதெல்லாம் நடக்கக்கூடாது, நேற்று ராத்திரி என்ன நினச்சோ அதை மறந்துடு ஜங்குக். உனக்கு வந்து ஜிமினோட சந்தோஷம்தான் முக்கியம். அவன் வந்து இப்போ ஹாப்பியாக இருக்கான். இப்போ டேகம் வந்து அவனை ரிஜெக்ட் பண்ணிட்டு அவன் வந்து ரொம்ப சோகமாயிடுவான். இது நடக்கக்கூடாது. நீ வந்து டேகம் கிட்டேருந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து அவனுக்கு அவனே சொல்லிக்கிறான். அப்போ வந்து ஜங்குக்கு அப்படியே அந்த ஸ்டீரிங் வீலில் வந்து தலையை வச்சுட்டு அப்படியே உட்காந்துருக்கான். அப்போ பார்த்தா அவன் கண்ணிலேருந்து தண்ணி வருது. அதெல்லாம் தொடச்சிட்டு அப்படியே உட்காந்துருக்கான். அங்கே பார்த்தா இவனோட ஃபோன் வந்து பஸ் ஆகுது. அப்போ பார்க்குறான். இப்போ டேகம் தான் மெசேஜ் பண்ணியிருக்கான். நீ அதுக்குள்ளாட்டி இங்கேருந்து போயிட்டே அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்பியிருக்கான். உடனே வந்து ஜங்குக்கு ஆமா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சரி நம்ம 2 பேரும் ஈவினிங் வந்து மீட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி டேகம் வந்து கேட்குறான். உடனே வந்து ஜங்குக்கு வந்து இல்லை எனக்கு ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லி மெசேஜ் அனுப்பிட்டு ஃபோனை வந்து பக்கத்து சீட்டில் போட்டுட்டு ஜங்குக்கு வந்து காரை எடுத்து கிளம்பிடுறான். ஜங்குக்கோட ரிப்ளையை பார்த்துட்டு டேங் வந்து இப்படி கொஞ்சம் சேடாகி அப்படியே ஃபோனே பார்த்துட்ருக்கான். இப்போ வந்து ஜிமின் வந்து பின்னாடிலேருந்து வந்து டேங்கோட காதில் வந்து அப்படின்னு சொல்லி கத்துறான். உடனே வந்து டேங் பயந்து போய் அப்படியே திரும்பி பார்க்குறான். ஜிமின் நீ தானே, நான் வந்து பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டேங் வந்து சொல்கிறான். சொன்னோடனே ஜிமின் வந்து சிரிக்கிறான். சரி வா நம்ம 2 பேர் சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே டேங் வந்து இல்லை எனக்கு பசிக்கலை அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே ஜிமின் வந்து காலையிலேருந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், உனக்கு எப்படி பசிக்காமல் இருக்கும், வா போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே இல்லை ஜிமின் எனக்கு வந்து மூடே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறான். எனக்கு வேறு எக்ஸ்கியூஸ்லாம் வேணாம், வா 2 பேர் போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து டேகுங்க கூட்டிகிட்டு போயிடுறான். இவங்க 2 பேர் வந்து ஹோட்டலில் வந்து உட்காந்துருக்காங்க. அப்போ வந்து டேங் வந்து கொஞ்சம் சேடாக அப்படியே ஜங்குக்கு பற்றியே யோசிச்சுட்டு உட்காந்துருக்கான். உடனே வந்து ஜிமின் வந்து டேங் வந்து பார்க்குறான். அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். கூப்பிட்டோடனே டேங் வந்து ஜிமினை பார்க்குறான். உடனே ஏதாச்சும் போதர் பண்ணுதா அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து கேட்குறான். கேட்டோடனே டேங் வந்து இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே ஜிமின் வந்து நீ வந்து என்கிட்ட எதனாலும் ஷேர் பண்ணலாம், நான் வந்து உன்னை ஜட்ஜே பண்ண மாட்டேன், உனக்கு ஏதாச்சும் கஷ்டம்னா நீ என்கிட்ட ஷேர் பண்ணு, நான் ஏதாச்சும் சொல்யூஷன் வந்து உனக்கு தருவேன்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து சொல்கிறான். சொன்னோடனே டேங் வந்து அப்படியே ஜிமினை பார்க்குறான். இல்லை ஜிமின் அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறான். உடனே ஜிமின் வந்து ஸ்மைல் பண்ணுறான். சரி உனக்கு சொல்லணும்னு தோணுச்சுன்னா நீ சொல்லு, நான் எப்போயுமே உனக்காண்டி இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து சொல்கிறான். உடனே வந்து டேங் வந்து ஸ்மைல் பண்ணிவிட்டு தேங்க்யூ அப்படின்னு சொல்லி சொல்கிறான். 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு திருப்பி வந்து ஆஃபீஸ்க்கே போயிடுறாங்க. ஸோ சாயந்தரம் ஆகுது. ஜிமின் வந்து வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்தோடனே ஸ்ட்ரைட்டாக வந்து ஜிமின் வந்து ஜங்குக்கோட ரூமுக்கு தான் போகிறான். அங்கே பார்த்தா ஜங்குக்கு வந்து பெட்டில் படுத்துட்டு அப்படியே டேங் பற்றி வந்து நினச்சிட்ருக்கான். ஸோ ஜிமின் வந்து ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளக்குள்ள போகிறான். உடனே வந்து ஜிமின் வரதை பார்த்தோன்னே ஜங்குக் வந்து எந்திச்சு உட்காந்து ஹே ஹூங் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். உடனே ஜிமின் வந்து ஸ்மைல் பண்ணிவிட்டு ஜங்குக் பக்கத்தில் போய் உட்காரான். நானும் டேஹுங்கும் இன்றைக்கி வந்து நிறையா டைம் கூட ஸ்பெண்ட் பண்ணோம், நான் அவன்கிட்ட வந்து என்னோடய லவ்வை வந்து சொல்லிடவா, நான் சொன்னால் அவன் வந்து என்னை அக்செப்ட் பண்ணுவானா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து கேட்குறான். ஜங்குக் வந்து அப்படியே கீழே சேடாகி அப்படியே கீழேயே பார்த்துட்ருக்கான். அப்போ வந்து ஜிமின் வந்து ஜங்குக்கை பார்க்குறான். ஜங்குக் நான் உன்கிட்ட தான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து சொல்கிறான். உன்னை யார் ஹூங் ரிஜெக்ட் பண்ணுவான், நீ வந்து தைரியமாக போய் சொல்ல, அவன் வந்து உன்னை அக்செப்ட் பண்ண தான் செய்வான் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் வந்து சொல்கிறான். சொன்னோடனே ஜிமின் வந்து கண்டிப்பாவா அப்படின்னு சொல்லி கேட்குறான். உடனே வந்து ஜங்குக் வந்து ஆமான்னு சொல்லி சொல்கிறான். எனக்கு வந்து கொஞ்சம் பயமாக இருக்குது, நான் அவன்கிட்ட என்னோடய லவ் சொல்லி அவன் வந்து என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டானே எனக்கு ரொம்ப சேடாக ஃபீல் ஆகும், நான் என்ன பண்ணுறது, எனக்கு அதை நினச்சாலே ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொல்லிவிட்டு அப்படியே ஜங்குக்கை வந்து பார்க்குறான். நீ வந்து இதாக சொல்லு, நான் சொல்லவா வேணாமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். நீ ஒன்றும் கவலைப்படாத, அவன் அப்படி உன்னை வந்து ரிஜெக்ட் பண்ணால் கூட நான் வந்து அவனை கிட்னாப் கொண்டு வந்து உன் கூட கல்யாணம் பண்ணி வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் வந்து சொல்கிறான். உடனே வந்து ஜிமின் வந்து சிரிக்கிறான். நான் வந்து இதை வந்து ஜோக்கா மட்டும் சொல்லலை, ஆனால் நீ வந்து ரொம்ப யோசிக்காத, உனக்கு பிடிச்சிருக்குன்னா நீ வந்து அவன்கிட்ட போய் சொல்லு, அவன் கண்டிப்பாக அவனை வந்து அக்செப்ட் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் வந்து சொல்கிறான். சொன்னோடனே ஜிமின் வந்து அப்படியே யோசிச்சுட்டு வந்திருக்கான். அப்போ வந்து ஜங்குக்கோட ஃபோன் அடிக்குது. டேகம் தான் ஃபோன் பண்ணுறான். உடனே ஜங்குக் வந்து கட் பண்ணி விடுறான். ஏன் கட் பண்ணுற, போய் பேசு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து சொல்கிறான். சொன்னோடனே ஜங்குக் வந்து இது ஒன்றும் இம்பார்ட்டண்ட்டான கால் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஜங்குக்கோட ஃபோன் வந்து திருப்பி அடிக்குது. சரி நீ வந்து அக்செப்ட் பண்ணி பேசு, நான் வந்து போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து அங்கேருந்து போயிடுறான். ஜங்குக்கோட ஃபோன் வந்து திருப்பி அடிக்குது. அவன் வந்து கோமா வந்து அட்டன் பண்ணுறான். அட்டன் பண்ணி உனக்கு மேனஸே இல்லையா, நான் கட் பண்ணுறேன்ல, அப்புறம் ஏன் திருப்பி கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து கோமா சொல்கிறான். அங்கே வந்து டேங் வந்து ஒன்றுமே சொல்லாமல் அப்படியே இருக்கான். அப்போ அதான் ஜங்குக்கு வந்து ரியலைஸ் ஆகுது அவன் என்ன பண்ணி தொலைச்சிருக்கான்னு சொல்லி. உடனே வந்து டேஹுங் அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே டேஹுங் வந்து அங்கேருந்து ஐ எம் வெரி சாரி ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு காலை வந்து கட் பண்ணிடுறான். கட் பண்ணோடனே ஜங்குக் வந்து அப்படியே தலையில் வச்சுட்டு உட்காந்துருக்கான். நீ என்ன பண்ணுற ஜங்குக், நீ உன்னோட கோபத்தை வந்து நீ ஏன் அவன் மேலே காட்டுற, அவன் என்ன பண்ணான் அப்படி, அவன் எனக்குமே ஒன்றுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் வந்து அப்படி சேடாக உட்காந்துருக்கான். கொஞ்ச நேரம் ஜங்குக் வந்திருக்கான். அப்போ வந்து அவன் ஃபோனை வந்து திறக்கிறான். இவங்க 2 பேர் அம்யூஸ்மெண்ட் பார்க் போன ஃபோட்டோலாம் இருக்குது. அதில் வந்து அப்படியே டேங்கோட மூஞ்சியில் வந்து கை வச்சு அப்படியே தடவுறான். ஐ எம் வெரி சாரி டேஹுங், எனக்கு வந்து உன்னை பிடிக்கும், ஆனால் வந்து என்னோட அண்ணனுக்கு வந்து உனக்கு உன்னை வந்து பிடிச்சிருக்கு, நான் வந்து என்னோட அண்ணனுக்காண்டி எதுவுமே கூட செய்வேன், நான் வந்து இந்த லவ்வையும் கூட சாக்ரிஃபைஸ் பண்ணுவேன்,
என்னைய விட உன்னைய வந்து ஜிமின் ஹோங் ரொம்ப நல்லா பார்த்துக்குவாரு, நீ வந்து என்னைய புரிஞ்சுக்குவேன்னு சொல்லி நான் வந்து நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டேங்கோட மூஞ்சில வந்து கை வச்சு அப்படியே தடவி அப்படியே சேடாக வந்து உட்காந்துருக்கான். ஸோ கைஸ், இதுதான் எபிசோட் 4. நான் உங்களை அடுத்த எபிசோடில் சந்திக்கிறேன். அது ஒரு கேட்டாட்டா, பை பை, டேக் கேர்.